कामाक्षि शीतलकृपारस निर्झराम्बः सम्पर्कपक्ष्मलरुचिः त्वदपाङ्गमाला विस्तभिः सदा पुररिपोः अभिलक्ष्यमाणा पूर्वा कदम्बकविडम्बनमातनोति. ஸோ ஹே காமாட்சி, இதை என்ன சொல்கிறார், உன்னுடைய அருகம்புல் வனம்னுட்டார். பார்வை இஸ் ஈக்குவல் டு அருகம்புல் வனம். ஸோ காமாட்சி சீத்தல கிருபாரச நிர்ஜர அம்பக. இப்போ வனத்துக்கு தண்ணி வேணும் இல்லையா? ஸோ அருவியிலேருந்து தண்ணி பொழிஞ்சு அந்த அருகம்புல் வனம் நல்லா செழிப்பாக வரணும். ஸோ நிர்ஜர அம்பகன்னா அருவியிலேருந்து விழக்கூடிய தண்ணின்னு அர்த்தம். ஸோ இங்கே தேவியோட கட்டாட்சத்துக்கு அது செழிப்பாக வரத்துக்கு என்ன பண்ணணும்னா நிர்ஜர அம்பமாக ஷீதல கிருபா, குளிர்ச்சியான கிருப்பைங்கிறது ஒரு அருவி ஆட்டமாக அந்த கடாட்சத்தில் விழருது. சம்பர்க்க பக்ஷ்மல ருச்சிகி. பக்ஷ்மலாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. பக்ஷ்மலான்னு சொன்னால் இமைகள். ஸோ இமை கடாட்சம் கூடயே இருக்கிறது, அது கூடயே சேர்ந்து இன்னுமே அழகாக இருக்குது. இமையோடு சேர்ந்த கடாட்சம் அப்படி நல்ல கருகருன்னு ஜம்முன்னு இருக்குது. இங்கே அருகம்புல் வனத்தை பொறுத்த வரைக்கும் பஷ்மல ருச்சினா, பஷ்மலன மென்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அருகம்புல் வனம் எப்போவுமே சாஃப்டானது. அருகம்புல் சாஃப்டாக இருக்கும். அன்லைக் நம்ம குஷ கிராஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி குத்தும் இல்லையா? ஸோ அது மாதிரி கிடையாது. அருகம்புல் ரொம்ப சாஃப்டான. ஸோ சம்பர்க்கனா அதோடு சேர்ந்து மென்மையாக இருப்பது அந்த அருகம்புல் போல உன்னுடைய கடாட்சமாகப்பட்டது இமைகளோடு சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தொத அப்பாங்க மாலா, இப்படி இருக்கக்கூடியது உன்னுடைய கடைக்கண் பார்வை. வரிசையாக வருது இல்லையா? அதனால் மாலை மாலையாக வரக்கூடிய உன்னுடைய கடைக்கண் பார்வை. அதே மாதிரி கோபிகி சதா அபிலஷயமானக மனா அப்படின்னு சொன்னா அபிலஷித்தின விரும்புகிறதுன்னு அர்த்தம். அபிலாஷான விருப்பம். ஸோ அபிலஷ்யமானா எது விரும்புறது? இந்த கடாட்சத்தை விரும்புறது என்னன்னு பார்த்தா புரரிப்போகோ கோபிகி. புரரிப்புனா புறமெரித்த சிவன். சிவனுடைய கோபின்னு சொன்னால் இந்திரியம்னு ஒரு அர்த்தம். கோபிகின்னு சொன்னா பல அர்த்தங்கள் உண்டு. கோபிகின கிரணங்களால்னு அர்த்தம். கோபிகின்னு கிரணங்களால். இப்போ அம்சுமான், இப்போ சூரியனோட கோபிகின்னு சூரிய கிரணங்களால்னு அர்த்தம். இங்கே இந்திரியங்கள். ஸோ புரரிப்பு சிவனுடைய இந்திரியங்கள் ரொம்ப விரும்புறது எது? இந்த கடாட்சத்தை விரும்புறது. ஸோ மெயினாக கண்ணு இல்லையா? ஒன் ஆஃப் த இந்திரியம் இஸ் கண்ணு. ஸோ சிவன் தன்மையில் அந்த பார்வைப்படாதான்னு பார்த்துட்டே இருப்பார். அப்படி சிவனால் விரும்பப்படக்கூடிய பார்வை. அப்போ அருகம்புல் பொறுத்த வரைக்கும் பசு விரும்புகிறது. கோன பசு, கோபிகி பசுக்களால் விரும்பப்படுகிறது. ஸோ பசு தின்னக்கூடிய அருகம்புல். அப்படியே ரெண்டு அர்த்தம் அந்த கோபிகின்னு வார்த்தையில் வருது. ஸோ இப்படி விரும்பக்கூடியதாக தூர்வா கதம்பக விடம்பனம் ஆத்தனோதி. தூர்வானால அருகம்புல்னு அர்த்தம். ஸோ தூர்வா கதம்பகனா தூர்வா அருகம்புல் வனம். அந்த வனம் போல இருக்கிறதம்மா. விடம்பனம்னு என்னது? அப்படி ஒரு விந்தையாக ஆச்சரியமாக செய்கிறது, விஸ்தாரமாக உன்னுடைய கடைக்கண் பார்வை செய்கிறதுன்றார் இவர். காமாட்சி சீதல கிருபாரச நிர்ஜரா பாங்கமாலா சதா புரரிபோகோ அபிலக்ஷ்யமாணா கதம்பக விடம்பனமாதனோதி. ஒரு செகண்ட். ஹிருத்பங்கஜம் மம விகாசயது முஷ்ணன் உல்லாசமுத்பலருச்சேஹே தமசாம் நிரோத்தா தோஷானுஷங்கதடதாம் ஜகதாம் துனானஹ காமாட்சி வீக்ஷர விலாச தினோதயஸ்தே. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? வீட்சண விலாச தின உதயக. தின உதயகம்னா இது டே டைம் ஆரம்பிக்கிறதுனா சூரியோதயம்னு அர்த்தம். ஸோ வீட்சண விலாச தின உதயக. உன்னுடைய கடைக்கண் பார்வை, உன்னுடைய பார்வைங்கிற உல்லாசமான பார்வை இல்லையா அது? அப்படிப்பட்ட பார்வை சூரியோதயத்துக்கு சமமாக இருக்குன்ட்டு. ஸோ சூரியோதயம் போன்ற உன்னுடைய பார்வை உல்லாச உத்பல ருச்சேகே உல்லாசம் பிரமுஷ்ணன் அப்படி பார்க்கணும். அதாவது உத்பலம்னு சொன்னால் தாமரை இல்லையா? ஸோ இந்த நீலத்தாமரையுடைய உல்லாசம்னு அப்படி நல்ல பிரகாசமாக மலரக்கூடிய அந்த தாமரையுடைய அந்த மலருடைய அழகை உல்லாசத்தை பிரமுஷ்ணன் திருடுறது அப்படின்னு அர்த்தம். அதை விட டார்க்காக இருக்கும் பார்வை. நீலத்தாமரை நல்லா டார்க்காக இருக்கும், டார்க் ப்ளூ கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஆனால் தேவியோட பார்வை அதை விட அழகாக இருக்கிறனால இந்த உல்லாசத்தை, இந்த காந்தியை அது திருடி விடுகிறது. அப்படி ஒரு பாட்டு பண்ணுறது. சூரியோதயம் வந்தால் இந்த குமுத மலர் ஏன்னா தாமரைன்னு ஒரு அர்த்தம், நீலத்தாமரைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று குமுத மலர்னு. குமுத மலர் சூரியன் வரும்போது கூம்பிடும் இல்லையா? குமுத மலர்ங்கிறது ராத்திரி மலரக்கூடிய அல்லி.
அது ஒரே அர்த்தம். அது குமுத மலருக்கும் உத்பலம்னு பேர். ஸோ அந்த குமுத மலராகப்பட்டது சூரிய உதயம் வந்த உடனே ராத்திரி சந்திரனை பார்த்தா மலரும், ஆனால் சூரியனை பார்த்த உடனே கூம்பிடும். அப்போது சூரியோதயம் எப்படி அந்த குமுத மலரை திருடுறதோ அது மாதிரி உன்னுடைய பார்வையாகப்பட்டது அந்த நீலத்தாமரையோட அழகை திருடி விடுகிறது, இல்லை குமுதத்தை திருடி விடுகிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குமுதத்துக்கு அல்லி மலருக்கு வெள்ளை கலர் அல்லியும் உண்டு, நீல கலர் அல்லி தாமரையும் உண்டு, பல கலரில் உண்டு. ஸோ அதனால நம்ம வந்து இதை நீலத்தாமரையோட அழகைத்தான் திருட முடியும் பார்வை, ஏன்னா பார்வை இஸ் டார்க். அதனால ஸோ தமசாம் நிரோதா, இது அடுத்து என்ன பண்ணுறது, சூரியன் என்ன பண்ணும், இருட்டை நீக்கிடும். தமஸ்னா இருட்டு, தமசாம் நிரோதா இருட்டை தடுத்து விடும், இருட்டை நீக்கிவிடும் சூரியோதயம். இந்த தேவியோட கடைக்கண் பார்வை என்ன பண்ணுறது, தமசாம் நிரோதா, நம்மளுடைய அஜ்ஞானங்கிற தமோ குணத்தை அது நீக்கி விடுகிறது இந்த பார்வை. தோஷ அனுஷங்க ஜடதாம் ஜகதாம், அதாவது ஜகத்தில் உள்ளவர்களுடைய தோஷ அனுஷங்க, தோஷன்னு சொன்னால் பிரதோஷம் காலையில் ஒரு பிரதோஷம் வரும், அது வந்து சூரியோதயத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம். அந்த பிரதோஷ வேலையினுடைய அந்த ஜடத்தன்மை, இன்னும் உலகம் எந்திருக்கலை, சூரியனை பார்த்தா தான் ஒரு சுறுசுறுப்பாக எந்திருக்கும், உலகமே தூங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரதோஷம் வேலையில் இருக்கக்கூடிய ஜடத்தன்மையை நீக்கிறது இந்த சூரியோதயம். அது மாதிரி தோஷ அனுஷங்க ஜடதாம், நம்மளாம் ஜடம் போல இருக்கோமே, நம்ம மூடர்களாக மோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய தோஷம், அந்த தோஷத்தை துனானக நீக்கி விடுகிறது சூரியன். வந்து அந்த பிரதோஷ காலத்து அந்த இருளை நீக்கி விடுகிறது நம்ம தேவியோட கடைக்கண் பார்வை, நம்மளுடைய தோஷத்தை பாபத்தை அப்படிப்பட்ட ஜடத்தன்மையை நீக்கி விடுகிறது. இப்படியாக மம ஹிருத்பங்கஜம் விகாசயது, இப்பேற்பட்ட அந்த விழிகள் பார்வையாகப்பட்டது என்னுடைய மம ஹிருத்பங்கஜம், ஹிருதய தாமரை, என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு தாமரை இருக்கு, சூரியோதயம் தாமரை எல்லாம் மலர்த்தும், அது மாதிரி உன்னுடைய கடைக்கண் பார்வை என்னுடைய ஹிருதய தாமரையை விகசிக்க செய்யட்டும், மலர செய்யட்டும்னு சொல்றேன். ஹிருத்பங்கஜம் மம விகாசயது பிரமுஷ்ணன் உல்லாசமுத்பலருச்சேஹே தமசாம் நிரோதா தோஷ அனுஷங்க ஜடதாம் ஜகதாம் துனானஹ காமாட்சி வீக்ஷண விலாசதினோதயஸ்தே मोहयति चन्द्र विभूषणस्य कामाक्षि तावक कटाक्षतमः प्ररोगः तु नयनं नीनां प्राकाश्यमेव नयति इति परमचित्रम्. ஸோ காமாட்சி தாவக கடாட்ச தமப்பிரரோரக. ஸோ தமப்பிரரோரகன்னு சொன்னது கருப்பு பார்வைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தமோகுணம். ஏன்னா அது ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறார், தமோகுணத்தோடு கூடிய பார்வைன்னு விட்டார், தமப்பிரரோரக. ஸோ இருள் போன்ற உன்னுடைய பார்வை கடாட்சமாக்கப்பட்டது. சந்திர விபூஷணசிய சச்சுகு விமோகயதி, ஏன்னா மோகத்தை கொடுக்கும். எப்போவுமே தமசோட சுபாவம் என்னது, எல்லாரையும் மோகத்தில் ஆழ்த்தக்கூடியது, மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது, அப்பேற்பட்டதாக இருக்கும் தமோகுணம். ஸோ உன்னுடைய பார்வை தமசாக இருக்குது. அது என்ன பண்ணுறது, சந்திர விபூஷணசிய, சந்திரனை ஆபரணமாக உடைய சிவனுடைய சச்சுகு விமோகயதி, அவருடைய கண்ணை மோகத்தை அடைய வைக்கிறது. அது இயல்பான குணம், தமோ குணத்தோட இயல்பே மோகத்தை ஆழ்த்துவது. ஸோ சிவனுடைய கண்ணை தமசில் அழுத்தி விடுகிறது உன்னுடைய மோகமான பார்வை. ஆனால் அதே சமயம் ஸ்திமிதா முனினாம், ஸ்திமிதாம்னு என்னது, அப்படியே ஜடம் போல் அப்படியே சமாதியில் உட்காண்டிருப்பா. ஸ்திமிதான ஸ்டாச்சு அப்படின்றா இல்லையா, அப்படி ஸ்டாச்சு போல் உட்காண்டிருக்கக்கூடிய முனிவர்களுடைய பிரத்யங்முகம்னா உள்பார்வை. ஸோ அவள் உள்பார்வையில் உட்காண்டிருப்பா, அப்படியே ஆத்மாலே லயிச்சுன்னு உட்காண்டிருப்பா. அப்படிப்பட்ட முனிவர்களுடைய நயனம், அந்த பார்வையை பிராகாஷ்யமேவ நயதி, அதுக்கு நல்ல பிரகாசத்தை கொடுக்குறதே. சிவனுடைய கண்களுக்கு மோகத்தை கொடுக்கக்கூடிய அதே கண்கள் அந்த முனிவர்களுடைய கண்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கறது, சத்துவகுணத்தை கொடுக்கிறது. ஸோ இங்கே தமசாக அப்ளை ஆகிறது, அங்கே வந்து சத்துவகுணமாக அப்ளை ஆகிடுறது, அப்படியே வெளிச்சத்தை கொடுத்துடுறது முனிவர்களுடைய ஹிருதயத்துக்கு. இது பரம் விசித்திரம், இது என்ன ஆச்சரியமம்மா அப்படின்னு வியப்பா சொல்கிறாருங்க மூக்கர். चक्षुर्विमोहयति चन्द्रविभूषणस्य कामाक्षि तावक कटाक्षतमः प्ररोहः प्रत्यङ्मुखं तु नयनं स्तिमितं मुनीनां प्राकाश्यमेव नयति इति परं विचित्रम् कामाक्षि वीक्षणरुचायुधिनुज्जितं ते नीलोत्पलं निरवचे
वरेश नीलोत्पलं निरवशेषगदाभिमानम् आगत्परिसरं श्रवणात्मतं स व्याजेन नूनम् अभयार्तनमातनोति. ஸோ காமாட்சி தே வீட்சண ருச்சா, தே உன்னுடைய வீட்சண ருச்சானது பார்வையால், அந்த அழகு பார்வை, ருச்சான ஒரு அழகு, ஒரு கலர், அந்த மாதிரி அப்படிப்பட்ட பார்வையாகப்பட்டது. யுதி நிர்ஜிதம், அதாவது பார்வையாலே ஜெயிச்சுடுறை. நீ யாரை ஜெயிக்கிறை? யுதி நிர்ஜிதம் நீலோத்பலம், நீலோத்பலத்தை நீ ஜெயிச்சுடுற. ஸோ நீலத்தாமரை வந்து உனக்கிட்ட தோற்று போய்டுறது, நீ அதை ஜெயிச்சு விட்றாய். ஸோ அந்த நீலோத்பலம் என்ன ஆகிடுது? வெக்கமாகிடுது. இப்போ அதுக்கு ரொம்ப இதாகிடுது. தோத்தவா என்ன பண்ணணும்? ஒன்று நீயே அடைக்கலன்னு வந்து விழணும், இல்லாட்டா ஓடியே போயிடணும். ரெண்டு காரியம்தான் உண்டு. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்லோகத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யார் யார் தோக்குறாளோ அந்த ராஜாவுக்கு, ஜெயிச்ச ராஜா கிட்ட நீ தான் அடைக்கலன்னு சாட்சாத்தா அவளை சரணாகதி பண்ணிடலாம் ஒன்று. இல்லையா அந்த தேசத்தை விட்டே ஓடியே போயிடலாம் ரெண்டாவது. இந்த நீலோத்பலம் என்ன பண்ணுறது? இப்போ தோற்று போன உடனே நிரவசேஷ கத அபிமானம், அபிமானம் போய்டுறது அதுக்கு. அதுக்கு ஐயோ நான் என்னுடைய அழகன் அப்படிங்கிற அபிமானம்லாம் அதுக்கு போயிடுறது. ஏன்னா தேவியோட பார்வை இதை தோக்கடிக்க அடிச்சு விடுறது இல்லையா? அதனால் அவசேஷம் மொத்தமாக அபிமானம் நீங்கியவளாக இந்த நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய தாமரை ஆகத்தியா வரா, ஓடி போகலை. இப்போ வந்து தத் பரிசரம், ஸோ உன்கிட்டயே வந்து உங்ககிட்டயே இருக்கணும், அடைக்கலம் ஆயிடுறேன், உங்ககிட்டயே நான் அடைக்கலம் ஆயிடுறேன்ட்டு உன்னுடைய அந்த சுற்றுப்புறத்தில், சுற்று வட்டாரம் சொல்ல மாட்டேன், பரிசரம்னு சுற்று வட்டாரம், உன்னுடைய சுற்று வட்டாரத்தில் வரான்னா எங்கே போய் உட்காந்துக்கிறதா? ஸ்ரவண அவதம்ச, காதில் அணியாக போய் உட்காந்து விடுறது. உன்னோட பார்வைக்கு பக்கத்துலேயே நான் இருக்கேன், உன்கிட்டயே அடிமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீலோத்பல தாமரை வந்து அவளுடைய காதணியாக, ஸ்ரவண அவதம்சம் ஆபூஷணம், காதணியாக, காதில் உள்ள தோடாக, வியாஜேன அந்த ஒரு காரணத்தை கொண்டு வைத்துக்கொண்டு நூனம் அபய அர்த்தனம் ஆத்தனோதி, அபயம் அபயம் சரணாகதி, உங்ககிட்டே சரணம் புகிறேன் அப்படின்னு அந்த பார்வையிட்ட சொல்கிற மாதிரி நூனம் நிச்சயமாக அது விஸ்தாரமாக தன்னுடைய இது சரணாகதியை சொல்கிறது. காதில் தோடாக இருந்து கொண்டு அந்த நிமித்தமாக அது அபய பிரார்த்தனம் பண்ணுறது. காமாட்சி வீக்ஷணருச்சா யுதி நிர்ஜிதம் தே நீலோத்பலம் நிரவசேஷகத அபிமானம் ஆகத்ய தத்பரிசரம் ஸ்ரவண அவதம்ச வியாஜேன நூனம் அபய அர்த்தனமாதனோதி. சர்யம் அம்பமதன அப்யுதயாவலம்பः कामाक्षि चञ्चल निरीक्षण विभ्रमस्ते धैर्यं विदूय तनुते हृदि रागबन्धं शम्भोः तदेव विपरीततया मुनीनाम्. காமாட்சி சஞ்சல நிரீட்சண விப்ரமக, காமாட்சி தேவியே உன்னுடைய சாஞ்சல்யமான என்னது எப்பொழுதும் அங்கே இங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அப்படிப்பட்ட சஞ்சலமான பார்வை, நிரீட்சணை பார்க்கறது, அப்படி டீப்பாக பார்க்கறது. விப்ரமக, விப்ரகமான என்னது? எப்போவுமே விப்ரமங்கள்னு சொன்னாலே ஒரு ஆளை மயக்க வைக்கிறதுக்கு, ஒரு மனைவி வந்து கணவனை மயக்க வைக்கணும், அவனை தன்வசப்படுத்தணுங்கிறனா அந்த விப்ரமங்களை யூஸ் பண்ணுவாள். அவளுடைய சேஷ்டைகள், அங்க சேஷ்டைகள், கண் பார்வைகள், இதை வச்சு அவள் சேஷ்டை பண்ணுறா இல்லையா, அதுக்கு பேர் விப்ரமங்கள்னு பேர். ஸோ இவளுடைய சுழலும் பார்வையே அந்த விப்ரமமாக இருக்குது. அது மதன அபியுதயா, அதாவது மன்மதனுடைய எழுச்சின்னு அர்த்தம், சிங்காரம். ஸோ சிங்கார பார்வையை வைத்துக்கொண்டு மன்மதன் அபியுதயா, அவனுக்கு மன்மதனுக்கும் என்னாச்சு? அபியுதய மேன்மை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அப்படியே பஸ்மமாக்கி விட்டார் சிவன். தேவியோட பார்வை பட்ட உடனே அந்த சாம்பல்லேருந்து அவளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அங்கத்தோடு கூட வந்தான் இல்லையா, அந்த அவனுக்கு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த சிங்காரத்துக்கு அதிபதியாக ஒரு உயர்ந்த பதவி கிடச்சிது தேவியோட பார்வைப்பட்டதுனால. அபியுதயம், அந்த மேன்மையை அடைந்தான். அவலம்பக, அவனுக்கு ஒரு கொழுகொம்பா எடுத்து. ஸோ இந்த பார்வையை பிடிச்சிட்டு அவன் நல்ல சிங்காரத்துக்கு ராஜாவாக பட்டம் கட்டின்னு உட்காண்டிருந்தான். ஸோ அவலம்பகன்னா இது கொழுகொம்பாக அவனுக்கு மேன்மையை கொடுத்தது. ஆச்சரியம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? தைரியம் விதூய, அதான் சம்போகோ தைரியம் விதூய. அதே சமயத்தில் அந்த பார்வை இங்கே கொழுகொம்பா பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோ, உனக்கு ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன்னு சொல்கிற அதே பார்வை சம்புவினுடைய, சிவனுடைய தைரியத்தை குலைத்து விடுகிறது, விதூய நீக்கி விடுகிறது. ஸோ சிவனோட தைரியமே போய்ட்டு இந்த பார்வையை பட்ட உடனே அவருக்கு கொழுகம்பா இல்லை இந்த பார்வை. ஸோ ஹிருதி ராகபந்தம் தனுதே,
ஹிருதி ராகபந்தம்னு என்னது? ராகம்னாலே லவ், அஃபெக்ஷன். ஸோ அந்த ராகம், அந்த ரஜோகுணத்தை குடிக்கிறது. எல்லாமே ரஜோகுணம் இல்லையா? ஒரு ஆசை, காமம் எல்லாம் ரஜோகுணம். ஸோ அப்படிப்பட்ட ராகபந்தத்தை தனுத்தை விஸ்தாரமாக சிவனுக்கு கொடுக்கிறது இதே பார்வை. மன்மத சிங்காரத்தை மன்மதனுக்கு கொடுத்து அந்த சிங்கார ராஜாவாக்கி, அதே பார்வை இவருக்கு தைரியத்தை நீக்கி அவருக்கு ஒரு சிங்காரத்தை கொடுத்து விடுகிறது, ராஜோகுணத்தை கொடுத்துக்கிறது. முனி ஏவ ததேவ ததேவன்னு அதுவே அதே பார்வையே முனினாம் விபரீதத்தையா, முனிவர்களுக்கு விபரீதமாக இருக்கிறது. அது மோகத்தை கொடுக்காது. அது எப்போதுமே அவளுக்கு ஒரு திடத்தன்மையை குடிக்கிறது. இன்னும் ஸ்ட்ராங்காக சமாதியில் நிற்கிறதுக்கு உள்ள ஒரு உறுதித்தன்மையை அது குடிக்கிறது முனிவர்களுக்கு. ஸோ எல்லாமே ஆச்சரியம். அவனுக்கு சிங்காரத்தை கொடுத்து சிவனை மைக்கடிக்கிற பார்வை முனிவர்களுக்கு அப்படியே உறுதியை கொடுக்கிறது, சிவனுடைய உறுதியை குலைக்கிறது. இதெல்லாமே ஒரு ஆச்சரியம். அதே தானே நம்ம பார்க்குறோம். பாசஹஸ்தா பாசஹந்திரிங்கிறோம். சௌந்தர லகரியில் பாசத்தை கொடுப்பவளும் அவளே, பாசத்தை எடுப்பவளும் அவளே. பந்த பாசத்துலேருந்து நம்மளை நீக்குவள், பந்த பாசத்தில் நம்மளை போடுவள், பாசகந்திரி. அது மாதிரி இவள் என்னவள்? சிங்காரத்தை கொடுப்பள், சிங்காரத்தை எடுப்பள். முனிவர்கள்கிட்ட இருந்து அவளுடைய காமத்தை எடுத்து விடுவாள். ராதே கிருஷ்ணா. ஆச்சரியம் அம்ப மதன அப்யுதயாவலம்பக காமாட்சி சஞ்சல நிரீக்ஷண விப்ரமஸ்தே தைர்யம் விதூய தனுதே ஹிருதி ராகபந்தம் சம்போஹோ ததேவ விபரீததயா முனீனாம் தோஹோ சக்ருத் பிரணமதः ஜகதீத்யதாம் ச तेजस्वितां च निशितां च मतिं सभायां कामाक्षि माक्षिकजरीमिव वैकरीं च पक्षदीक्षणवीक्षणं ते. ஸோ சக்ருத் பிரணமத்தகா ஜந்தோஹோ. ஒரு வாட்டி, சக்ருத்னா ஒரு முறைன்னு அர்த்தம். அசக்ருத்னா பல முறை, எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் வரும். சக்ருத்னா ஒரு முறை. ஸோ சக்ருத் பிரணமத்தக ஜந்தோஹோ, ஒரு வாட்டி தேவியை நமஸ்காரம் பண்ணால் வரும். நமஸ்காரம்னு நமத்தக நமஸ்காரம் பண்ணுறது. இப்படி வணங்கக்கூடிய ஜந்துக்களுக்கு ஜகத் ஈட்டியதாம் ச தேஜஸ்விதாம், அதாவது ஜகத்தே போற்றக்கூடிய, ஈட்யன போற்றுதல்னு அர்த்தம். ஸோ ஜெகட் ஈதியதாம், ஜகமே போற்றுதல் பண்ணுமாம் அவனுடைய தேஜஸை பார்த்து. அப்பேற்பட்ட தேஜஸ் கிடச்சிடும் அவனுக்கு. அவனை பார்த்தாலே மக்கள் எல்லாம் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட இதை கொடுக்கறது ஒரு தடவை வணங்கினான். அது மட்டும் இல்லை, சபாயாம் நிஷிதாம்ச மதிம், சபைகளுக்கு போனால் அவனை எல்லாரும் போற்றுவான். நிஷிதாம்ச மதிம், ஷார்ப்பு புத்தி. ஸோ சபையில் அவன் பேசும்போது அவனுக்கு புத்தி கோளாறே ஏற்படாது, நல்லா அழகாக பேசுவேன். அப்படிப்பட்ட மதியை குடிக்கிறது ஒரு வாட்டி தேவியை கும்பிட்டான். காமாட்சி மாக்ஷிக ஜரீம் இவ வைக்கரீம் ச. வைக்கரி பாஷான்னு இங்கே லொடான்னு அடிச்சுன்னு வருதே விசுத்தி சக்கரத்துலேருந்து, அந்த தொண்டையிலேருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு வைக்கரின்னு பேர். நாலாவதாக சொல்லப்படுகிறது இந்த வைக்கரி பாஷா. அதாவது பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரின்னு 4 விதமாக இது பாஷை வெளியே வரும்போது வைக்கரி. உள்ள ஒருத்தருக்குமே தெரியாமல் சூஷ்மமாக, மிகவும் சூஷ்மமாக இருக்கும்போது பரா வாக்குன்னு சொல்லுவோம். பஷ்யந்தி வாக்கு அது நாபி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்கு. அது முனிவர்களுக்கு வேணுமா கேட்கும், நம்மளுக்கு யாருக்கும் கேட்காது. அநாகதத்தில் வரும்போது மத்தியமான பேர். அநாகதம் ஹிருதயஸ்தானம். ஹிருதயஸ்தானத்தில் சில சமயம் நமக்கு லப்டப் நம்மளே அறியாமல் நம்ம கேட்குறோம், அது இருக்குது. அதுக்கு மேலே வரும்போது அடித்து வரக்கூடிய வார்த்தை. அநாகதம்னா அடிக்காத வார்த்தைகள், அது ஹிருதயத்தில் இருக்கும்போது அடித்து வரக்கூடியது வைக்கரி. ஸோ ஆகத சப்தம்னு பேர். அப்படி வரக்கூடிய பாஷையில் இவனுக்கு மாட்சிக ஜரின்னு சொன்னானா, மட்சிக்கானா இது தேனி போன்ற, தேன் போன்ற இனிமை வார்த்தை. ஸோ மட்சிகா அது தேனி, தேனியிலிருந்து எடுக்கக்கூடியது தேன், மாட்சிகா. ஸோ அந்த மாட்சிக ஜரி அப்படின்னா தேனாக ஒழுகக்கூடிய அந்த வார்த்தைகளை கொடுக்கக்கூடியது. ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணினா. லக்ஷ்மீம் ச பக்ஷ்மலயதி, அதை லக்ஷ்மியை அப்படியே பக்ஷ்மலயத்தின்னு அருகில்னு ஒரு அர்த்தம். லக்ஷ்மியை பக்கத்தில் உட்காத்தி விட்டுன்னு சொன்னான். அந்த பட்சத்துங்கிறதா பஷ்மலயதி. அவனுடைய பட்சத்தில், அவனோட சைடில் லக்ஷ்மி உட்காந்துடுவான். ஐஸ்வர்யம் அப்படி அடைவானவன். க்ஷணவீக்ஷணம் தே, நீ ஒரு வாட்டி பார்த்தா வரும். அவனை நமஸ்காரம் பண்ணுறோச்சே, நீ ஒரு வாட்டி அவனை அப்பா என்ன நமஸ்காரம் பண்ணினியாண்டி ஒரு க்ஷணம் அவனை நீ பார்த்தால் அந்த பார்வைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. ஜந்தோஹோ சக்ருத் பிரணமதः ஜகதீத்யதாம் ச தேஜஸ்விதாம் ச நிஷிதாம் ச மதிம் சபாயாம் காமாட்சி மாக்ஷிகதரீமிவ வைக்கரீம் ச லக்ஷ்மீம் ச பக்ஷ்மலயதி க்ஷண வீக்ஷணம் தே. இன்னும் ஒரு ஸ்லோகம் போங்க. காதம்பினீ கிமயதேன தலானுஷங்கம்
भृङ्गावली मुररी कुरुतेन पद्मं कलिन्दतनया सह तेन गङ्गां कामाक्षि न तव अक्षिः தவ அக்ஷி லக்ஷ்மிஹி, உன்னுடைய கண் பார்வை என்ற லக்ஷ்மி. ஸோ ஐஸ்வர்யம் அல்லது லக்ஷ்மி. ஸோ காமாட்சி, ஹே காமாட்சி, தவ அக்ஷி லக்ஷ்மிஹி, உன்னுடைய கடைக்கண் பார்வை அல்லது பார்வை என்கக்கூடிய ஐஸ்வர்யம். கிம் அயதேன ஜலானுஷங்கம், அதாவது காதம்பினி கிம் அயதேன ஜலானுஷங்கம்னு கேள்வி கேட்குறாரு. வரிசையாக ஒன்றுனா கம்பேர் பண்ணுறார். காதம்பினா கார்மேகம். ஸோ கார்மேகம் ஜலானுஷங்கம் கிம் அயத்தேன, அது ஜலத்தை கொடுக்காதா என்ன? அனுஷங்கம்னா ஜலத்தோடு சேர்க்கை. ஸோ மழையை பொழியும். கார்மேகம் வந்தால் நல்ல மழை கிடைக்கும். ஸோ வர்ஷா கிடைக்கும், அந்த மழை கிடைக்கும். அதனால ஸ்டடியாக மழை பெஞ்சுட்டு இருக்கும். கார்மேகம் வந்தாச்சுன்னா ஒரு இடத்துல நின்று மழை பெய்யும். கார்மேகத்தோடு இது என்னது? சாஞ்சல்யம் அதோட புத்தி. நார்மலாக கருப்பு மேகம் ஃபார்ம் ஆனால் ஒரு இடத்துல நிற்காது, அது போயிட்டே இருக்கும், அன்ஸ்டடியாக இருக்கும். கடைக்கண் பார்வையும் அன்ஸ்டடியாக இருக்கும். ஸோ அதே ஆனால் அந்த கார்மேகம் ஏதாவது ஒரு இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுடுறா அதுக்கு மேலே அங்கே இங்கேயும் போகாது, ஸ்டடியாகிடும் அது. ஸோ அது மாதிரி அது ஒரு ஸ்டடியாக மழை பெய்யாதான் என்ன? அன்ஸ்டடியாக இருக்கக்கூடிய அந்த கார்மேகம் கூட ஒரு இடத்துல நின்று ஸ்டடியான மழையை அடையாதா என்ன? கிம்னா ஐயத்தே, ஒரு இடத்துல ஸ்டடி ஆகாதான் என்ன ஆகும்? பிருங்காவலி கிம் உரரி குருத்தேன பத்மம்னா லோட்டஸ். ஸோ லோட்டஸ் ஃப்ளவருக்குள்ளே இந்த இது வண்டி ஒரு இடத்துல நிற்குமா? ரீங்காரம் பண்ணிட்டு சுற்றிகிட்டே இருக்கும் வண்டு. ஆனால் அதே பத்மத்தில் தேனை எடுக்கிறோச்சோ என்ன ஆகும்? அந்த தேனை குடிச்சு அதுக்கு சாயங்காலம் ஆறது கூட தெரியாது, இந்த தாமரை மூட போகிறதேன்னு கூட தெரியாது. அதையே மயங்கி குடித்து அதுக்குள்ளே தாமரை மூடினப்புறம் காலம்பரம் செத்தே விடும். அது அப்படி ஒரு மயக்கத்தில் போய் ஆழ்ந்துடும். அப்போ என்ன ஆயிடுது? ஒரு இடத்துல ஸ்டடியாக போய் நின்றுடுது. ஸோ அப்படி சுற்றி அன்ஸ்டடியாக இருக்கக்கூடிய வண்டு கூட அந்த பத்மத்து அந்த தாமரையோட மகர்ந்த தேனை அடைஞ்ச உடனே கிம்னா உரரி கொடுத்தே, உரரின்னு அப்படியே நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கலையா? உரரின்னா நெஞ்சு, உராஸ்னா நெஞ்சு. ஸோ நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக்கலையான்னு என்ன? அதுக்குள்ளேயே ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போய் மூழ்கி போய்டுறது. அப்போ ஸ்டடியாகிடுறது. அன்ஸ்டடியாக இருக்கக்கூடிய வண்டி இந்த இடத்துல ஸ்டடி ஆகிடுறது. கிம்பா கலிந்த தனையா சகத்தேன கங்காம், கங்கை எப்படி இருக்குது? சல ஓடிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நிற்காது, அவ்வளோ வேகமாக ஓடக்கூடியது. யமுனையை பார்த்தா டீப் ரிவர், அது பார்த்தா ஒரு இடத்துலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய அலையெல்லாம் இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆழமான ரிவர். அப்போது இந்த கங்கை ரொம்ப சஞ்சலமாக அப்படியே அன்ஸ்டடியாக இருக்கக்கூடிய கங்கை அந்த யமுனையோடு கலிந்த தனையா, கலிந்தனுடைய பெண்ணு, கலிந்தன்னு சூரியன் அர்த்தம், சூரியனுடைய பெண்ணு யமுனா. யமுனா ரெண்டு பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர், ரெண்டு பேருமே சூரியனோட குழந்தைகள். ஸோ அந்த யமுனை நதியாகப்பட்டது. நதியை அடைந்த உடனே கங்கை ஸ்டடி ஆகிடுது. கங்கை யமுனை சேர்ற இடத்துல பார்த்தோம்னா அந்த பக்கத்துலேயே கங்கை தெரியும். அலைபாட்டில் பார்த்தோம்னா கங்கை அங்கே தள்ளி போனா கங்கை சல்சல்னு இருக்கும். இங்கே வந்தாலும் சத்தமே இல்லை, அப்படி சைலண்ட்டாக யமுனையோடு சேர்ந்து அப்படி இருக்கும். ஸோ அப்படி அன்ஸ்டடியாக இருக்கக்கூடிய கங்கையாகப்பட்டது யமுனையை அடைந்தவுடன் ஸ்டடியாகவில்லையா? அது மாதிரி தவ அக்ஷி லக்ஷ்மி, உன்னுடைய கண் பார்வை எப்போவுமே சாஞ்சல்யம். லக்ஷ்மி சஞ்சலமாக இருக்கிறது மாதிரி உன்னுடைய கண் பார்வையும் சஞ்சலமாக தான் இருக்குது. கிம்னா நிச்சய பதம் நாயத்தேன்னு கேட்டுருனாங்க. ஸோ அதுக்கும் நிச்சயமான ஒரு இடம் கிடையாதா? நிச்சயமாக இருக்குது. உன்னுடைய கடைக்கண் பார்வையும் அன்ஸ்டடியாக சுழலக்கூடிய பார்வையும் நிச்சய பதம் நான் தவன்னுட்ட. உனக்கு உன்னுடைய பார்வை மட்டும் நிச்சய பதத்தை ஒரு இடத்துல நிலை நின்று நிற்பதில்லையே, ஏனம்மான்னு கேட்குறேன். மற்றதெல்லாம் நிச்சய பதத்தை அடைஞ்சு விடுறது, ஒரு இடத்துல ஸ்டடி ஆகிடுறது. ஆனால் உன்னுடைய கடைக்கண் பார்வைப்பட்ட லக்ஷ்மி மட்டும், ஐஸ்வர்யம் மட்டும் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, ஸ்டடியாக நிற்கிறது இல்லை, எங்குமே அலைஞ்சுட்டே இருக்கு எப்பொழுதுமே. நான் தவான்னுட்டார். உனக்கு அலையிற பார்வை தான், உன்னோட ஸ்டடிங்கிற பார்வையே கிடையாதுன்ற. ஆனால் किमयतेन जलानुषङ्गं भृङ्गावली किम् उररी कुरुतेन पद्मं किं वा कलिन्दतनया सह तेन गङ्गां कामाक्षि निश्चयपदं न तव अक्षि लक्ष्मीः. श्री कामाक्षी नमः. प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तिये. गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्री हरे नमः. श्री जगदम्बाये नमः. काकोलपावकतृणीकरणेऽपि दक्षः कामाक्षि बालकसुधाकरशेखरस्य अत्यन्तशीतलतमोऽपि अनुपारतं ते चित्तं विमोहयति चित्रम् अयं कटाक्षः. ஸோ தேவியோட பார்வையை பற்றி வர்ணிச்சுன்னு போயிட்டு இருக்கார்.
காக்கோல பாவகம். காக்கோலன்னு சொன்னால் அந்த கொடிய விஷம் சிவனுடைய கழுத்தில் இருக்க ஒரு விஷ இதை வச்சுட்டு இருக்காரு கழுத்தில். ஸோ அந்த ஆலகால விஷம் அதான் காக்கோலன்னு சொல்கிறது. பாவக்கன்னு அது நெருப்பாட்டமாக இருக்கும், தகிக்கும். அது அப்படிப்பட்ட நெருப்பு தான் அவர் விழுங்கி கழுத்தில் வச்சுருக்கார். பாவக்கன்னா நெருப்பு. ஸோ காக்கோல பாவக்க ஜொலிக்கிற அந்த விஷம் அப்படியே கண்ணகரையில் பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் நெருப்பு என்னது ரஜோகுணம் மாதிரி. அப்போ ரஜஸும் தமசும் இருக்குது இதில். நெருப்புங்கிற ஒரு அக்னிங்கிற ஒரு ரஜோகுணமும் அப்புறம் தமசாகப்பட்ட கருமையும் ரெண்டு சேர்ந்து அந்த பாவகம் அது மாதிரி இருக்குது நெருப்பு. திரிணீகரணை அப்படி தட்சகா. இப்போ தேவியோட குளிர்ந்த பார்வை அதில் விழுந்துருச்சுன்னா தேவி அந்த கழுத்தை பார்த்துட்டாள்னா என்ன ஆகிடுறது, அதை திருணமாக்கிடும். அதாவது அந்த நெருப்பையே அணைச்சிடுற அளவுக்கு அந்த பார்வையோட குளிர்மை இருக்கும், அந்த தீக்ஷணி அப்படி இருக்கும். ஸோ தக்ஷகன்னா ஃபிட்டு. ஸோ உன்னுடைய பார்வை அதையும் புல்லாட்டமாக ஒன்றுமில்லை, இந்த நெருப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறமே அப்படி ஒரு குளிர்ந்த பார்வை உன்னுடையது ஹே காமாட்சி. பாலக சுதாகர சேகரசியா யாரை பார்க்குறா இப்போது மகாதேவன் அவர் பாலக சுதாகரன் சொன்னா அமிர்தத்தை கிரணங்களை உடையவன், அமிர்த கிரணங்களை உடையவன் சந்திரன். பகவான் தலையில் சந்திரனை வச்சுட்டு இருக்கார். ஸோ பாலக சுதாகரன் பிறை சந்திரன், இளம் சந்திரன், அந்த சந்திரனை தலையில் வச்சுட்டு இருக்கார். சேகரசியா அதை முடியில் உடைய அந்த பகவானை பார்க்கும்போது அந்த நெருப்பு கூட ஒன்றுமில்லாமல் நீங்கி போய்டுறது. அத்தியந்த இப்படிக்கு கங்கையும் உட்காண்டிருக்கா. அதெல்லாம் தாண்டி அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தேவியோட பார்வை தான் அதெல்லாம் தாண்டி உபகாரப்படுறது அந்த பார்வை. ஏன்னா சுதாகரனும் குளிர்ச்சி, கங்கையும் குளிர்ச்சி, பட் இதெல்லாம் கூட அதை அணைக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம் கிடையாது. தேவியோட பார்வை தான் தக்ஷகா ஃபிட்டாக இருக்கிறது. அத்தியந்த சீதலதமக. ஸோ ஒரு பிறைச்சந்திரனும் கங்கையும் தீர்க்காத அந்த நெருப்பை தேவியோட குளிர்ந்த பார்வை தீர்க்கிறது. ஏன்னா அத்தியந்த சீதல தமக, ரொம்ப குளிர்ச்சி நிறைந்ததாக. தமகன்னு சொல்லும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்லுவோம், இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்படி அனுபாரதம் உபாரதம்னு சொன்னானே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். உபாரதம்னா ரெஸ்ட்டே கிடையாது, தேவியோட பார்வைக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. உபாரதம் உன்னுடைய அந்த பார்வை வித்தவுட் இடைவெளியே இல்லாமல் அந்த சிவனுடைய நெருப்பு மேலே அணைக்கிற மாதிரி பார்க்கறது. ஆனால் சித்தம் விமோகயதி சித்திரம் அயம் கடாட்சக. அதே சமயத்தில் சிவனை பார்க்குறோச்சா அவருடைய மனசு இந்த நெருப்பு அணைக்கிற சாமர்த்தியம் உள்ள அது சிவனுடைய மனசை தமோ குணத்தில் ஈடுபடுத்தி விடுகிறதே எப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ தேவியோட பார்வை சத்துவ குணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ரஜஸை நீக்கிடுது, தமசை நீக்கிடுது, அந்த பாவக்காங்கிற நெருப்போட ரஜஸை நீக்கிடுது, கருப்பாக இருக்கிற அந்த தமசை நீக்கிடுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சிவனுடைய மனம் அப்படியே தேவிக்கிட்ட ஈடுபட்டு விடுறது, மோகம் அடைந்து விடுகிறது. ஸோ மோகம்ங்கிறது என்னது தமோகுணம். அப்படி இருக்கும் சத்துவகுணம் சொல்லிகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தானா அம்மா உன்னுடைய பார்வை இப்படி சித்தத்தை எல்லாம் மயக்கடிக்கிறதே, இப்படி தமோகுணம் எங்கேருந்து வந்தது? சித்திரமயம் விசித்திரமயம், இது ரொம்ப விசித்திரமாக இருக்கே அம்மா காமாட்சி உன்னுடைய கடாட்சங்கள் அப்படியே ஆச்சரியப்படுறார் மூக்கர். காகோல பாவக த்ரிணீகரணே அபி தக்ஷஹ காமாட்சி பாலக சுதாகர சேகரஸ்ய அத்யந்த சீதலதமோ அப்யனு உபாரதம் தே சித்தம் விமோஹயதி சித்ரமயம் கடாட்சஹ. ராதே கிருஷ்ணா மேம். कार्पण्यपूर परिवर्तितम् अम्बमोह कन्दोद्गतं भवमयं विषपादपं मे तुङ्गं चिनत्तु तुहिनाद्रिसुते भवत्याः काञ्चीपुरेश्वरि कटाक्षकुटारधारा. ஸோ கார்பண்ய இது முதல்ல பார்ப்போம். அது மோக கந்த உத்கதம் பவமயம் விஷபாதவம்னு சொல்கிறார். அதாவது மோகம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு மயக்கம். இந்த சம்சாரத்தில் விழுந்தால் ஒரே மோகம் மயக்கமாக இருக்குது. அது வேறு. இந்த மோகம்ங்கிற கந்தன்னா வேர். ஸோ கந்த வேர் அப்படி இருக்குது. மோகங்கிற வேர்லேருந்து ஒரு பெரிய விஷச்செடி முளைச்சிருக்கு. விஷபாதபம், பாதபம்னு செடி அல்லது மரம். ஸோ இந்த மோகங்கிற விதையை போட்டு அந்த வேர்லேருந்து ஒரு செடி விஷச்செடி வந்திருக்கு. அது என்ன செடின்னு பார்த்தா பவமயம், சம்சாரமாக இருக்கக்கூடிய விஷச்செடி. சம்சார செடி இப்படி வளர்ந்துருக்கு, மோகத்தோட அடிப்படையில் வளர்ந்துருக்கு. அது இன்னும் வளர்க்கறதுக்கு என்னன்னா கார்பண்ய பூர பரிவர்த்திதம்,
கார்பண்யம்னா கிருப்பணத்தன்மை, தீனத்தன்மை. என்னால் எதுவுமே முடியலையே, என்னால் இப்படி இந்த சம்சார கடலை தாண்ட முடியலையே, இப்படி தீனமாக யோசிக்கிறோம் இல்லையா, இதனால இந்த செடி விஷச்செடி வளர்ந்துட்டே போகிறது. ஸோ பரிவர்த்தித்தம்னா இங்கே வளர்ந்த, பரிவர்த்திதம் ஜென்ரலாக அர்த்தம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டுன்னு அர்த்தம், மாறுதல்னு அர்த்தம். இங்கே என்ன மாற்றம், செடி பெருசாகணும், அதான் மாற்றம் இங்கே. ஸோ அப்படி வளர்ந்த இந்த செடி பவமயம் சம்சார செடி ஆகப்பட்டது. துங்கம் ரொம்ப உயரமாக இருக்குது, உயர்ந்து போயிடுது, ரொம்ப வளர்ந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுது. துகினாத்ரி சுதே, அதாவது இமவான் மகளே. துகின அத்ரின கைலாசம், இமயமலை, குளிர்ந்த மலைன்னு அர்த்தம். துகின பனிமலை. ஸோ பனிமலையாகப்பட்ட கைலாசம் இமவானுடைய சுதே மகளே, பவத்யாக உன்னுடைய. ஸோ காஞ்சிபுரேஸ்வரி, காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈஸ்வரியே தாயே, கடாட்ச குடாரதாரா, தாரான ஷார்ப்புன்னு அர்த்தம். தாரான ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து தாரையாக மழை பெய்யறது சொல்கிறோம் இல்லையா, அதுவும் தாரா தான். அருவி நீர்வீழ்ச்சி தாரையாக பெய்யறது, அதுவும் தாரா தான். ஆனால் இங்கே தாரானா ஷார்ப்புன்னு ஒரு அர்த்தம். ஸோ குட்டாரதாராகனா கோடாலி, அந்த கோடாலி ஷார்ப்பான கோடாலியாகப்பட்ட உன்னுடைய கடாட்சம், அந்த கடாட்சத்தை வைத்து சினத்து வெட்டிடுமா, இந்த விஷச்செடியை நீ வெட்டிடு, என்னுடைய பவசாகரத்தை என்னை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாருங்க மூக்கர். कार्पण्यपूर परिवर्तितम् अम्बमोह कन्दोद्गतं भवमयं विषपादपं मे तुङ्गं चिनत्तु तुहिनाद्रिसुते भवत्याः काञ्चीपुरेश्वरि कटाक्षकुटारधारा कामाक्षि घोरभवरोगचिकित्सनार्थम् अभ्यर्थय देशिककटाक्षपिशप्रसादात् तत्रापि देवि लभते सुकृतिं कदाचित् अन्यस्य दुर्लभम् अपाङ्गमहा औषधं ते. ओके, अभ्यर्थ्य, अभ्यर्थयல अभ्यर्थ्य. யா. ஹே காமாட்சி, இப்போ வந்து கடாட்சத்தை வந்து ஒரு டாக்டர்னு சொல்லிட்டார். பிஷக்னா டாக்டர்னு அர்த்தம். ஸோ டாக்டர், அந்த டாக்டர் வந்து உபதேச குருவாக இருக்கார். நீ உபதேச குருவாகவும் எடுத்துக்கலாம், டாக்டராகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சம்சாரத்துலேருந்து நீக்கக்கூடிய அந்த டாக்டர், அந்த ரோகத்தை நீக்கக்கூடிய டாக்டர், இல்லை நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய குரு, ரெண்டுமே எடுத்துக்கலாங்க. ஸோ கோர பவரோக சிகிச்சனார்த்தம். பவரோகம், பவனாலே சம்சாரம், சம்சாரமே ஒரே நோய், அந்த நோயை சிகிச்சை பண்ணி ஆகணும். ஸோ அந்த சிகிச்சை, இப்போ கோர பவரோகம், பயங்கர கோரமான பவரோகத்தை சிகிச்சனார்த்தம் சிகிச்சை பண்ணுவதற்காக ஸோ அபியர்த்தியா உன்னை பிரார்த்தனை பண்ணுறான். அர்த்தனம்னா பிரார்த்தனா. ஸோ பிரார்த்தனை பண்ணி தேசிக கட்டாட்ச பிஷக் பிரசாதாத். இப்போ வந்து தேவியை பிரார்த்தனை பண்ணுறோச்சு, கட்டாட்சங்கிற அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், பிஷக்னா டாக்டர். ஸோ அந்த கடாட்சம் தேசிகன்னு உபதேச குரு. ஸோ உபதேச குருவாகவும் டாக்டராகவும் இருக்கக்கூடிய கடாட்ச பிரசாதாத், அவருடைய கருணை, கண் பார்வை, அதோடைய அருளினால அந்யக துர்லபம், லாஸ்ட்டு அந்நிய துர்லபம், பிறத்தியார்களாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கடாட்சம் வந்து எல்லாருக்கும் XY Z கடாட்சம் போய் சேராது. தேவியை பார்க்க மாட்டேன்னு திரும்பின்னு இருந்தால் அவளோட கடாட்சம் எப்படி போய் விழும்? ஸோ எல்லாருக்கெல்லாம் சட்டம் கிடைக்காது. துர்லபமாக இருக்கக்கூடிய அந்த அப்பாங்கன்னா கடைக்கண் பார்வை, அந்த மகா ஔஷதம், இது மருந்து. இந்த கடைப்பண் பார்வை தான் மருந்து, டாக்டர். ஸோ அப்படி பிறத்தியாருக்கு கிடைக்காத அந்த மருந்து, தத்ராபி அப்படி இருக்கக்கூடிய பார்வையை கூட கோபி அல்லது தேவின்னு சொல்லும்போது ஹே தேவி, ஹே காமாட்சி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறோம். கோபின்னு சொன்னால் யசோதை அப்படி எடுத்துக்கலாம். ஒரு கோபிமார்கள் எல்லாருக்குமே பகவானுடைய கடாட்சம் கிடச்சிது. இங்கே கோபின்னு சொன்னால் யசோதைன்னு எடுத்துக்கலாம், இல்லை தேவின்னு சொல்லும்போது தேவி அட்ரஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லபத்தே சுக்ருதி கதாச்சித்து, யாரோ ஒரு, அதாவது இப்போ கிருஷ்ணர் வேறில்லை, காமாட்சி வேறில்லை. ஏன்? ரெண்டு பேரும் சகோதரிகள். ஆம்பளையாக பார்த்தா காமாட்சின்றோம், பொம்பளையாக பார்த்தா கிருஷ்ணான்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே கருப்பு, ரெண்டு பேரும் சகோதரி. அதனால ரெண்டு பேருமே வேறில்லை. இப்போ கோபியை அந்த யசோதைக்கு கிருஷ்ணரோட இது கிடச்சிதுன்னு, ஆலிங்கனா அவருடைய கூட இருக்கிற தன்மையெல்லாம் கிடச்சிதுன்னு யாரு? காமாட்சி தேவி தான். ரெண்டு பேருமே ஒன்று தானே. ஸோ அதனால கோபி லபத்தே சுக்ருதி கதாச்சி. சுக்ருதினா புண்ணியமணினவள், யாரோ புண்ணியமணின சில பேருக்கு கிடைக்கிறது. தேவின்னு சொல்லும்போது சுக்ருதி, யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் அந்த கடாட்சம் கிடைக்கும்.
कामाक्षि घोरभवरोगचिकित्सनार्थम् अभ्यर्त्य देशिककटाक्षभिषक्प्रसादात् तत्रापि देवि लभते सुकृतिं कदाचित् अन्यस्य दुर्लभम् अपाङ्गमहौषधं ते कामाक्षि देशिककृपाङ्कुरम् आश्रयन्तः नानातपोनियमनाशितपाशबन्धाः वासालयं तव कटाक्षम् अमुं महान्तः लब्ध्वा सुखं समधियः विचरन्ति लोके. இப்போ கடாட்சம் திருப்பியும் குருன்னு தான் சொல்கிறா. தேசிக கிருபா அங்குரான்னு சொல்கிறா இல்லையா முதல்ல இல்லை. தேசிகன்னு சொன்னாலே குரு, அப்போ உபதேச குருவாக கடாட்சம் இருக்கிறது. நானா தபோ நியம நாசித பாஷபந்தாக, தபஸுனால பலவிதமான தபசைகளை மேற்கொண்டு அந்த நியமப்படி அந்த நியமத்தால் நாசித பாஷபந்தாக, தன்னுடைய பாஷம் பந்தம் எல்லாம் இருக்கே, சம்சார பந்தம், இந்த கயிறு மாதிரி ஒட்டின்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கே தலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசபந்தத்தை ஒழித்தவர்கள், நாசம் செய்தவர்கள். ஹே காமாட்சி, தேசிக கிருபா அங்குரம் ஆசிரியந்தக, எப்படி அதை ஒழிக்க முடியுது அவளுக்கு பாசபந்தத்தைன்னு சொன்னால், அவளுக்கு இந்த உபதேச குருவான கடாட்சத்தை பிடிச்சுடுறா. அங்குரம் அந்த துளிர் அல்லது அந்த மருந்து, அந்த துளிரை கட்டியாக பிடிச்சின்னு ஆசிரியந்தகன்னு அதை ஆசிரியத்து கொண்டு அந்த கடாட்ச குருவை பிடிச்சிண்டு எல்லா தபஸ்னால பாஷபந்தங்களை எல்லாம் அறுத்தவர்கள். தவ கடாட்சம் அமும் மகாந்தக வாசாலயம். ஸோ மகாந்தகன்னு மகான்கள், அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இந்த கடாட்சம் என்ன பண்ணுறது, அமும் கடாட்சம், இந்த கடாட்சமாகப்பட்டது அவர்களுடைய வாச ஆலயம். அவர்கள் அதிலே வசிக்கிறார்கள். தேவியோடு குளிர்ந்த பார்வையிலேயே இருந்துட்டு இருக்காவா. தேவியோட கடாட்சம் இடைவிட அனுபாரதம்னு சொல்கிறோம். இடைவிடவே விடாது. ஒருத்தரை பார்த்தாலும் அந்த கடாட்சம் அந்த அங்கேயே இருக்கும். ஸோ அப்படி எல்லாரையும் பார்க்குற சாமர்த்தியம் அந்த கடாட்சத்துக்கு உண்டு. ஸோ அவர்கள் அதே தனக்கு வசிக்கக்கூடிய ஆலயமாக கொண்டு இருக்கிறார்கள் மகான்கள். ஸோ சமதியகன்னு எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய அந்த புத்தியுடையவர்கள் முனிவர்கள் லப்துவா இப்படி அந்த கடாட்சத்தை அடைந்து சுகம் விசரந்தி லோகே, ரொம்ப சுகமாக இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். कामाक्षि देशिक कृपाङ्कुरम् आश्रयन्तः नानातपोनियमनाशितपाशबन्धाः वासालयं तव कटाक्षम् अमुं महान्तः लब्ध्वा सुखं समधियः विचरन्ति लोके. साकूतसंलपितसंवृतमुग्धहासं व्रीडानुराग सहचारि विलोकनन्ते कामाक्षि कामपरिपन्थिनि मारवीर साम्राज्य विभ्रमदशां सफलीकरोति. சாக்கூத்தன ஆக்கூத்தன ஆசையோடுன்னு அர்த்தம். ரொம்ப விருப்பத்தோடு வேணும்னு அப்படின்னு ரொம்ப இன்டென்ஷனோடு செய்யக்கூடியதான் ஆக்கூத்த, ஆசையுடன். சம்லபிதன்னா சலாபம், நல்ல இன்பமான அந்த வார்த்தைகள், நம்ம சிங்காரமான வார்த்தைகள். ஸோ சம்லாபம். ஸோ இப்படி ஆசையோடு சல்லாபம். முக்தஹாசன மோகனம், மயக்கக்கூடிய ஒரு புன்சிரிப்பு. ஸோ அப்படி மோகனமான சிரிப்பு. அதோடு கூட விரீடா அனுராக சகச்சாரி. ஸோ இந்த சிங்கார ரசம் தேவியோட பார்வையில் சொட்டுறது. அது கூடையே என்ன ஆகுது, வெக்கம்ங்கிற ஒரு ஃப்ரெண்டு வரா. அவளோட ஃப்ரெண்டு யாருன்னா வெட்கம், இந்த கடாட்சத்தோட ஃப்ரெண்டு. ஸோ சகச்சாரி கூடவே அந்த வெட்கத்தோடு, அனுராகம்னா லவ். ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஒன்று வெட்கம் ஒன்று லவ். ஸோ இந்த ரெண்டையும் வீடா அனுராகம், இந்த ரெண்டு பேரோட ஹெல்ப்போட விலோகனம் தே இப்படி பார்க்குறது. அவருடைய பார்வை வெட்கத்தோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது, சல்லாபம் பண்ணுற மாதிரி இருக்குது, சிங்காரத்தோடு மோகன புன்னகையோடு எல்லாம் சேர்ந்து வருது உன்னுடைய புன்னகை, உன்னுடைய கடாட்சம். விலோகனம் தே ஹே காமாட்சி. காம பரிபந்தினா எதிரி அப்படின்னு அர்த்தம். காம பரிபந்தினா காமனுடைய எதிரி சிவன் அர்த்தம். காமன் அந்த மன்மதனுடைய எதிரியாக சிவனிடம் மாரவீர சாம்ராஜ்ய விப்ரமதசா. மாரவீரனே யாரு, மாறன்னாலும் காமன்னாலும் மன்மதன் தான் அர்த்தம். ஸோ அந்த மன்மதனுடைய சிங்கார சாம்ராஜ்யம்,
ஏன்னா தேவி அப்படி கொடுத்துருக்கா, அவருக்கு வரம் கொடுத்துருக்கா, நீ எல்லாரையும் மோகிக்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அப்படி அந்த அந்த மன்மதனுடைய வீர சாம்ராஜ்ய விப்ரமதசாம், விப்ரமங்கள்னு சொன்னாலே பிறரை மயக்கக்கூடிய ஸ்ருங்கார சேஷ்டைகள், அதுதான் விப்ரமம்னு பேர். ஸோ அப்படியே அந்த சிவனிடத்தில் உன்னுடைய இந்த பார்வையாகப்பட்டது அந்த மாரவீர சாம்ராஜ்யமாகப்பட்ட அந்த ஸ்ருங்காரத்தை தசாம் அந்த நிலைமையை சபலீகரோதி வெற்றி கொள்ளுகிறது, வெற்றி அடைகிறது. இந்த கடாட்சத்துக்கு ஒரே வெற்றி. ஏன்னா அந்த மன்மத லீலையை அவளால் அந்த சிவன் மேலே போட முடியறது. ஸோ எதிரியை வீழ்த்தி விடுறான். ஒரு வீரனோட ஒரு சாகசம் என்னன்னா எதிரியை வீழ்த்தணும். அது மாதிரி இந்த கடாட்சம் மன்மத அந்த பரிபந்தி மன்மதனுடைய எதிரியாக இருக்கக்கூடியவனே அந்த மன்மதனுடைய ஒரு சிங்காரத்தை கொண்டே வீழ்த்தி விடுறாளாம் தேவி. स आकूत संलपित संवृत मुग्धहासं व्रीडानुराग सहचारि विलोकनन्ते कामाक्षि काम परिपन्थिनि मारवीर साम्राज्य विभ्रमदशां सफलीकरोति कामाक्षि विभ्रम बल एक निधिर्विदाय ब्रूवल्लिचाप कृतिमेव चित्रं स्व अधीनतां तव निनाय शशाङ्कमौलेः अङ्गार्धराज्यसुखलाभम् अपाङ्गवीरः. அபாங்கவீரகன்னு சொல்கிறான். அபாங்கவீரகன்னா கடக்கன் பார்வை ஒரு வீரன் அப்படின்ட்டா. போன ஸ்லோகத்திலே வீரத்தை தான் காட்டுறது. இது மன்மதனோட எதிரி மாதிரி மன்மதன் சண்டை போடுற மாதிரி வருது போன ஸ்லோகத்திலே. அதே தான் இப்போவும் அதே மாதிரி வீரனாக இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை. காமாட்சி விப்ரம பல ஏக்கநிதி. இப்போ வீரனுக்கு பலம் என்ன? பலம்னா சேனைன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? ஸோ எப்படி ஒரு வீரனுக்கு ஒரு படை இருக்கும், படை நம்ம பின்னாடி இருக்குன்னு ஒவ்வொரு வீரனுமே தைரியமாக இருப்பான். அவனோட வீரத்தனம் வெளிப்படும், நன்னாவே வெளிப்படும். ஏன்னா அவனுக்கு பக்கபலம் நிறைய இருக்குது, வீரர்கள் இருக்கா, பலத்தோடு இருக்கான். அவன் பலன சேனையோட. இங்கே கடாட்சத்துக்கு கடாட்சங்கிற வீரனுக்கு என்னடா பலம், என்னடா சேனைன்னு பார்த்தா விப்ரமங்கள், அந்த மற்றவாளை மயக்கடிக்கக்கூடிய சேஷ்டை பண்ணக்கூடிய அந்த ஒரு பலம், அந்த ஒரு சேனை இருக்குது இந்த கடாட்சத்துக்கு. ஏக்க நிதி, அப்படி ரெண்டு பேருக்குமே நிதி இருக்குது. விதாய அதை யூஸ் பண்ணிட்டு ப்ரூவல்லி சாப்ப குட்டிலி கிருதி, அதாவது ப்ரூவல்லி சாப்பன்னா கடாட்சத்துக்கு ஒரு வில் இருக்குது. கடாட்சத்துக்கு ஒரு வில் இருக்குது, வீரனுக்கு வில் வேண்டாமா? அந்த கடாட்சத்தோட வில் என்னன்னு பார்த்தா புருவங்கள், புருவ கொண்டு இப்படி வளைஞ்சிருக்கா, அது வளைந்த புருவங்கள் வில்லை வளைக்கிறான். அப்படியே வில்லை வளைத்து போருக்கு தயாராகிற மாதிரி வீரன் நாட்டமாக இந்த கடாட்சம் கிளம்புறது. அப்போ வீரனுக்கு என்ன வேணும்? அவனுக்கும் சாபம் இருக்குது. அவனும் போர்க்காலத்தில் போய் வில்லை வளைச்சி அம்பை எய்து தான் எதிரியை கொல்லணும். ஸோ குட்டிலி கிருத்தம்னா குட்டிலினா வளைத்து, வில்லை வளைத்து, கிருத்திமேவ கிருத்தின செய்கை அப்படி செய்து கொண்டு சித்திரம் விதாயின்னு ஆச்சரியப்படும்படி அந்த மாதிரி வில்லையெல்லாம் வளைச்சிண்டு விப்ரமங்கள்ங்கிற சேஷ்டையை அந்த பலத்தை அந்த சேனையை எடுத்துக்கொண்டு தேவியோட கடாட்சம் போருக்கு ரெடியாக போகிறது. ஸ்வ அதீனதாம். இப்போ எதிரி யாருன்னு பார்த்தா சிவன் தான். சிவன் தான் இப்போ கடாட்சத்துக்கு எதிரி. ஏன்னா ஸ்வாதீனதான், சிவனை வீழ்த்தி தன்வசப்படுத்திவிடணும். கடாட்சத்தோட எதிரியாகப்பட்ட சிவனை தன்வசப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு ஸ்வாதீனதாம் தவ நினாய சசாங்க மௌலேகே. சசாங்கன்னா இது சந்திரன். ஸோ அந்த சந்திரனை தலையிலுடைய சிவன் அர்த்தம். ஸோ அவனை தன்வசப்படுத்தி ஸ்வாதீனதாம் தனக்கடிமையாகி தன்வசப்படுத்தி தவ நினாய அப்படி வளைச்சி எடுத்துடுறான். வீரனை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரியை அவன் வளைச்சு தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு வீரநாட்டமாக இது கிளம்பியிருக்கு. அங்கே அர்த்த ராஜ்ய சுகலாபம். இப்போ வீரன் ஜெயிச்சா என்ன ஆகிடும்? பாதி ராஜ்யம் அவனுக்கு வந்துடும், முழு ராஜ்யமே வந்துடும். இப்போ துரோணரை பார்த்தா என்ன பண்ணினான்? துருபதனை வென்று முழு ராஜ்யமே வந்துடுது. போனால் போகிறதுப்பா, பாதி ராஜ்யம் எனக்கு போகிற, நீ பாதி ராஜ்யத்தை வச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்தார் அவர். பாதி ராஜ்யத்துக்கு துருபதனை திருப்பி கொடுத்தார். அது மாதிரி ஒரு வீரன் முழு ராஜ்யம் கிடைச்சா கூட போனால் போட்டான், அவனை விட்டு விடலாம். ஒரு பாதி ராஜ்யம் வச்சுக்கோப்பா, பாதி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க அர்த்தம். அப்போ யார்? தேவி அர்த்தநாரியாக சிவனோடு வாம பக்கத்தில் உட்காந்து விடுறா இல்லையா? ஸோ பாதி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ராஜ்ய சுகலாபம், அந்த ராஜ்யத்தை அடைந்த சுகத்தை, அந்த லாபத்தை அடைந்தவளாக இந்த கடாட்சங்கர வீரன் சஞ்சரிக்கிறான் அப்படிங்கிற. காமாட்சி விப்ரம பலவேக நிதிர்விதாய ப்ரூவல்லி சாப குட்டிலி கிருதிமேவ சித்ரம் ஸ்வ அதீனதாம் தவ நினாய சசாங்கமௌலேः அங்க அர்த்தராஜ்ய சுகலாபம் அபாங்க வீரः.
அடுத்து போலாமா? ஒன்று போலாம். காமாங்குர ஏகநிலையः தவ திருஷ்டிபாதः காமாட்சி பக்தமனசாம் பிரததாதி காமான் ராகான்விதः ஸ்வயமபி பிரகடீகரோதி வைராக்யம் ஏவ கதமேஷ மகாமுனீனாம். திருஷ்டி பாதகன்னு பார்வை, விழும் பார்வைன்னு அர்த்தம். எல்லாரும் மேலே விழறது இல்லையா, அந்த விழும் பார்வை திருஷ்டி பாத்தகன்னு சொன்னான். ஸோ காமாங்குர ஏக்க நிலையக, அது சிங்காரத்தை ஒரு துளிர்விட செய்யக்கூடிய ஒரே ஒரு நிலையம், இருப்பிடம். ஸோ பார்வை யார் மேலே விழுந்தாலும் அவருக்கு அந்த சிங்காரம் ஏற்படும் என காமேஸ்வரியாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே மூக்கர் சுதிக்கிறார். காமேஸ்வரன் காமேஸ்வரி அந்த ஒரு இதில் தான் காஞ்சிபுரத்தில் அவள் வீச்சிருக்கிறாள். ஸோ அதனால் உன்னுடைய பார்வை அப்படியே காமத்தை, அந்த சிங்காரத்தை துளிர்விட செய்யக்கூடியது. ஹே காமாட்சி, பக்த மனசாம் பிரததாதி காமான், இப்படி இருக்கக்கூடியது அந்த பார்வை. பக்த மனசாம், யார் யாரும் பக்தியோடு மனசில் பக்தியோடு வராளோ அவளுக்கு காமான் பிரததாதி. காமான்னு சொன்னால் விருப்பங்களை, அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் பிரததாதி நன்னா கொடுக்குறது. அவள் என்ன விரும்பினாலும் வச்சுக்கோ, அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வை இருக்கிறது. ராக அன்வித ஸ்வயமபி பிரகடிக்கிறது. அது மட்டும் இல்லை, தனக்கும் அந்த ராகம், ராகம்னாலே விருப்பம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று ரஜோகுணம்னு அர்த்தம், இன்னொன்று சிவப்புன்னு ஒரு அர்த்தம். இப்போ அங்கே காமாட்சியோட கண் பார்வை எப்படி இருக்குன்னா சிவப்பாக இருக்கு இல்லையா, ராக அன்வித்தான செவ்வரி ஓடிய கண்கள்னு சொல்கிறோம், சாமுத்ரிகா லக்ஷணம். அது வந்து சிங்கார சேஷ்டைக்கும் அந்த ராகம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தது. ஸோ அது தானும் ராகத்தோடு இருக்குது, காமமும் ரஜோகுணம் தான். விருப்பங்களை கொடுக்குறான்னு சொன்னால் அதுவும் ரஜோகுணம் தான். ஸோ தனக்குத்தானேயும் ரொம்ப அழகாக கடாட்சமாகப்பட்டு செக்கச்சவையில் அந்த ராகத்தோடு இருக்குது. மற்றவாளுக்கு ராகத்தெல்லாம் கொடுக்கறது, விருப்பத்தெல்லாம் கொடுக்கறது. ஆனால் வைராக்கியமேவ கதமேஷ மகாமுனினாம், மகாமுனிவர்களுக்கு மட்டும் இது ஏன் சத்துவகுணத்தோடு இருக்குன்னு கேட்குறார். வைராக்கியம் கொடுக்கறதுக்கு சத்துவகுணம் வேணும், ரஜோகுணம் தேவை கிடையாது. காமம் குரோதெல்லாம் ஜெயிக்கணும், அப்போ தான் மகாமுனிவர்களுக்கு வைராக்கியம் வரும். அப்போது ராகத்தோடு உனக்கு ராகமாக இருக்குது, மற்ற விருப்பங்களை கொடுக்குறோச்சே ராகமாக இருக்குது. ஆனால் இதே பார்வை மகாமுனிவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறதே கதம், எப்படி? அதுக்கு சத்துவகுணம் இல்லையா தேவை, அப்போ கண் பார்வைக்கு எப்படி சத்துவகுணமும் இருக்கான்னு கேட்குறேன். காமாங்குர ஏகநிலையः தவ திருஷ்டிபாதः காமாட்சி பக்தமனசாம் பிரததாதி காமான் ராகான்விதः ஸ்வயமபி பிரகடீகரோதி வைராக்யமேவ கதம் ஏஷ மகாமுனீனாம். ஸ்ரீ காமாட்சியே நமः.